ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, நாளை சக்தி வாய்ந்த வைகாசி அமாவாசை சனிக்கிழமையோட வருவது கூடுதல் சிறப்பு. இந்த அமாவாசை நாளில் நம்ம செய்யக்கூடிய சில விஷயங்கள் மூலமாக செல்வம் பெருக என்னென்ன விஷயங்களை செய்யணும், அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே மாதம் அமாவாசை திதி வரும். அது வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை கூடுதல் விசேஷம். இதனுடன் சேர்த்து கிருத்திகை நட்சத்திரமும் வருகின்றது. சனிக்கிழமையில் அமாவாசை வர்றது ரொம்ப 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 சிறப்பானது. சனிக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை இது சனி பகவானுக்கு உகந்த ஒரு நாள்னு சொல்லலாம். முக்கியமாக அமாவாசை நாளில் நம்ம பித்ரு தர்ப்பணம் கொடுப்போம். பித்ரு சாபம் நீங்குவதற்கு சில வழிபாட்டு முறைகளை பண்ணுவோம். சனி பகவான் நம்முடைய முன்னோர்களை மட்டும் இல்லாமல் செல்வத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமியையும் வழிபாடு செய்வதற்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு நாள்னு சொல்லலாம். சனி பகவானுடைய அருளை பெற்றாலே நமக்கு செல்வம் பெருகுவதற்கு சனி அமாவாசையில் எப்படி வழிபாடு பண்ணணும், என்னென்ன செய்தால் நமக்கு நல்லது நடக்கும், நல்ல பலன்கள் கிடைக்கும், இதன் மூலமாக செல்வங்களை வாரி வழங்குவார் அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நாளை 16/5/2026 வைகாசி மாதத்தின் 2ஆம் தேதி அமாவாசை வருகின்றது. ஆங்கில மாதத்தில் 16ஆம் தேதி, வைகாசி தமிழ் மாதத்தில் 2வது நாள் வருகின்றது. பித்ருக்களுக்கு உரிய ஒரு வழிபாட்டு நாளான அமாவாசை அன்னைக்கு சனிக்கிழமை நாளை வர்றதுனால ரொம்ப விசேஷம்னு சொன்னேன். இந்த நாளில் சனி பகவானை யாரெல்லாம் வழிபாடு பண்ணுறாங்களோ அவர்களுக்கு முன்னோர்களுடைய சாபம் நீங்கி அவர்களை மகிழ்ச்சி படுத்துவதாக இருக்கும்னு சொல்லலாம். பூஜைகள் செய்யணும், விளக்கேற்றி வழிபாடு நீங்கள் செய்யறதுனால முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். இப்படி நீங்கள் வழிபாடு செய்தீங்கன்னா ஆத்மா சாந்தி அடையும். சரி, என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். செல்வம் பெருகுவதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சனி அமாவாசையில் சனி பகவானுடைய அருளை நீங்கள் பெறணும்னா சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் நீங்கள் ஏற்றணும். 2 அகல் விளக்கு எடுத்துக்கோங்க, நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. ஓம் ஷாம் சனிஸ்ராய நமக, ஓம் ஷாம் சனிஸ்ராய நமக, ஓம் ஷாம் சனிஸ்ராய நமக. இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள். குறைந்தது 9 முறை சொல்லுங்கள், இல்லைனா 108 முறை சொல்லுங்கள். மாலை நேரத்தில் 2 அகல் விளக்கு எடுத்துக்கோங்க, அதில் நல்லெண்ணெய் ஊற்றி சுத்தமான பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. அமாவாசை நாளை சர்வ அமாவாசையாக வருகின்றது. அமாவாசை திதி அப்படியானது நாளை சனிக்கிழமை காலையில் 3 மணிக்கு மேலே ஆரம்பிச்சிடுது. இது மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வரைக்கும் இருக்குது. அதிகாலை ஒரு 2:30 மணி வரைக்கும் இருக்குது. அதனால் நாளைக்கு முழு நாளும் சர்வ அமாவாசை தான். அதனால் நீங்கள் வழிபாடு பண்ணலாம். பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதாக இருந்தால் மதிய நேரத்திற்கு முன்பாக நீங்கள் கொடுத்துட்டு வந்துடுங்க. சனிக்கிழமையில் சனி பகவானுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொன்னேன். சனி பகவானுடைய அருள் இருந்தாலே எல்லா விதமான துன்பங்கள்லேருந்து நம்ம வெளியே வந்துடலாம். இதன் மூலமாக வீட்டில் மகிழ்ச்சி, செல்வ செழிப்பு, நிம்மதி இது எல்லாமே அதிகரிக்கும். இந்த நாளில் கருப்பு எள்ளு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, மகாலட்சுமியினுடைய அருளும் கிடைக்கும்னு சொன்னீங்களேம்மா, அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா, சனி அமாவாசை அன்னைக்கு கருப்பு எள்ளு, கருப்பு உளுந்த பருப்பு, இரும்பு இது எல்லாமே நீங்கள் தானம் செய்தீங்கன்னா சனி பகவானுடைய மனசு ரொம்ப சந்தோஷப்படும். இந்த நாளில் அரிசி மாவோட வெல்லம் கலந்து எறும்புகளுக்கு நீங்கள் உணவு வச்சிங்கன்னா 1000 பேருக்கு அன்னதானம் செய்த பலனும் கிடைக்கும். அதனால் நாளைக்கு இதை தவறாமல் பண்ணுங்க. இதனால் மகாலட்சுமி மகிழ்ச்சி அடைந்து உங்களுக்கு அருள் புரிவாள் அப்படின்றது தான் உண்மை. இதனால் சனி தோஷமும் குறையும், செல்வ வளம் பெருகும். சனி அமாவாசை அன்னைக்கு கூடுதல் ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, குளத்தில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு உணவு வைத்தாலும் சனியினுடைய அந்த தீய தாக்கங்கள் அப்படின்றது குறையும். அமாவாசை அன்னைக்கு விளக்கு ஏற்றுறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் சொன்னேன். சனி அமாவாசை அன்னைக்கு மாலை நேரத்தில் விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். வாசலில் விளக்கு ஏற்றுவது மகாலட்சுமியை ஈர்க்கும். நம்முடைய வீட்டு வாசல்லையும் விளக்கு ஏற்றுங்க. மாலை நேரத்தில் சிவன் கோவிலுக்கு போயிட்டு அங்கேயும் விளக்கு ஏற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லது. விஷ்ணு கோவிலுக்கும் போயிட்டு வரலாம். வீட்டில் தெற்கு திசை நோக்கி விளக்கேற்றி வைப்பது முன்னோர்களுடைய மோட்சத்திற்கும் முன்னோர்களுடைய ஆசையை பெறுவதற்கும் இது நமக்கு வழிவகைக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா அமாவாசை நாட்களில் தெற்கு திசை நோக்கி விளக்கேற்றினீங்கன்னா ரொம்ப நல்லது.
அடுத்தது சனி பகவானுக்கு இந்த சனி அமாவாசை அன்னைக்கு அவருக்கு விருப்பமான பொருட்களை ஏழைகளுக்கு தானம் செய்தீங்கன்னா சனி பகவானை மகிழ்விக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அதாவது கருப்பு உளுந்து, கருப்பு காலணி செருப்பு, கருப்பு நிற ஆடை, கருப்பு கொடை, கருப்பு எள்ளு இது எல்லாமே தானம் செய்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். இதனால் சனியினுடைய அருளும் நமக்கு கிடைக்கும். வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து முடிவுக்கு வரும். விரதம் இருந்து தானம் செய்து முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்து வழிபாடு பண்ணுங்க. புனித நதிகளில் நீராடலாம், தர்ப்பணம் செய்யலாம், ஏழைகளுக்கு உணவு தானம் கொடுக்கலாம், பசுமாட்டிற்கு தானம் கொடுக்கலாம், காகத்திற்கு எச்சில் படாத உணவை வைங்க, நாய்களுக்கு உணவு கொடுங்க. இது எல்லாமே நம்முடைய முன்னோர்களை சந்தோஷப்படுத்தும். இது சனி பகவானுடைய தீய விளைவுகள் இருந்து நமக்கு விடுபட்டு ஒரு நல்ல ஒரு நிவாரணத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் அனைவரும் நாளைக்கு சனிக்கிழமை வரக்கூடிய இந்த வைகாசி அமாவாசையை தவற விட்டுடாதீங்க. முக்கியமாக கிருத்திகை நட்சத்திரமும் வருதுன்னு சொன்னேன்ல, அப்போ முருகப்பெருமான் வழிபாடும் தவறாமல் பண்ணணும். அப்பொழுது முருகப்பெருமான் வழிபாடும் தவறாமல் பண்ணணும். இந்த கிருத்திகை நட்சத்திரம் மாலை நேரம் 5:40 மேலே தான் ஆரம்பிக்குது நாளைக்கு. அதனால் மாலை நேரம் இந்த நேரத்திற்கு அப்புறமா முருகப்பெருமானுக்கு 6 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. இது மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை 17ஆம் தேதி மாலை நேரம் 4:30 வரைக்கும் இருக்குது. அதனால் நாளைக்கு கிருத்திகை வழிபாடும் பண்ணுங்கள். ஞாயிற்றுக்கிழமை காலையிலையும் பண்ணலாம், எந்த தவறும் கிடையாது. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு நான் பதிலளிக்க முயற்சி செய்கின்றேன். நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் நாளைக்கு தவறாமல் இந்த சனி பகவானுக்குரிய சனி அமாவாசை வழிபாடு செய்து குடும்பத்தில் எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் செல்வ செழிப்போடு வாழ வேண்டும். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.